வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங் காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 17வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோ உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி கல்டிவேஷனை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டிராகனுக்கு பவர் வந்து டக்குன்னு ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போகும். அந்த ஸ்க்ரோல்ல இருக்கிற எல்லா ஃபைட்டிங் ஸ்கில்லையும் ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி கத்துக்கிட்டே இருக்க அந்த ஸ்க்ரோலும் ஒரு வழியா நம்ம ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார போவ அவனுடைய கண்ணு கலரே மாறிடுது. இந்த ரிஃபைனிங் பவுல் என்னுடைய கல்டிவேஷன் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதை யூஸ் பண்ணி நான் பாதி நாளிலே ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷா கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னியேட்டட் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன். அப்படின்னா இன்னும் 7 நாள்ல ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷோடைய 3 பேட்டர்னை என்னாலேயே உருவாக்க முடியும். இதை மட்டும் நான் ஒழுங்கா கத்துக்கிட்டேன்னா நான் அந்த நிர்வாசோட யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸோ கிங் பாயாலேயே என்னுடைய ஆப்போனண்ட்டை எனக்கு முன்னாடி நிக்க முடியாது. நான் அவனை ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோயின் அங்க வந்துட்டு எக்ஸூசான்னு கூப்பிட ஹீரோவும் வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்னுடைய மனைவியை எதுக்காக நீ இங்க வந்திருக்க, ஒருவேளை என்ன பார்க்கலாம் தான் நீ இந்த இடத்துக்கு வந்தியான்னு ஹீரோ கேட்கவும் எக்ஸூசா நீங்க இதுக்கப்புறம் அந்த வேர் ஹவுஸ்ல தங்கக்கூடாதுன்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் ஃபீல் பண்றத பார்த்துட்டு கிங்மு நீ என்ன நினைச்சு பயங்கரமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, அதனால நான் திருப்பி உங்களுடைய வந்து வாயணும் தானே நீ நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டு இது அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க திருப்பி உங்களுடைய ரூமுக்கே போயிடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல ஆனா என்னுடைய மனைவியை நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுன்னு ஹீரோ சொல்ல எக்ஸூசா நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க, கின் ஃபேமிலியோட பிசினஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு. இப்ப அந்த ஜாவோ ஃபேமிலி இருக்கிற நிலைமை நம்மளுக்கும் வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால இப்போ உங்க கூட அந்த லவ் மேட்டரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, அதை பத்தி அப்புறமா பேசுங்கன்னு ஹீரோயின் சொல்ல என்னது ஜாவோ ஃபேமிலியா, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லைன்னு ஹீரோ சொல்ல அப்போ ஒரு டைமிங்லாம் ஜாவோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் லியான் சிட்டில ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமா ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஜாவோ ஃபேமிலியை சேர்ந்த பாட்ரிச்சரும் ஜாவோ சென்னும் டிசேபிள் மாதிரி ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஜாவோ ஃபேமிலியை சேர்ந்த மெம்பருங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. சரி இதெல்லாம் மறந்துருங்க, இதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்ல, அதனால நீங்க திருப்பி போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப குவிங்மு பேசிட்டு போறது எல்லாத்தையும் பார்த்தா குவின் ஃபேமிலிக்கு கண்டிப்பா என்னுடைய உதவி தேவை. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சோட் இன்டென்ட் வெப்பனை யூஸ் பண்ணி நான் எப்படியாவது சரி பண்ணி ஆகணும். ஆனா இப்பயும் மத்தவங்களுக்கு முன்னாடி என்னுடைய சோட் இன்டென்ட் திறமையை காட்ட முடியாது. அதனால நான் இப்ப என்னாவது பண்ணி ஆகணும். ஜாவோ சென்னு சொல்லிட்டு போனான்ல, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இதுக்கு சரியான ஆளா இருப்பான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். எங்களுக்கு உதவி பண்ணுங்க, நாங்க ஒன்ன நம்பி இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சமா காசு கூடன்னு அவர் கேட்க ஹீரோவும் காசப்பட அவன் நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஜாவோ சென் இங்க இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டேன், இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்னு ஹீரோ அவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவனை விடாதரா போட்டு சாவடி அடிடும், அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவனை விடாதீங்கடா, அவனோட மூஞ்சிலே வதிரான்னு சொல்லிட்டு போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க நீ என்னடா இன்னும் பாட்ரிஷனை ஜாவோ ஃபேமிலியை சேர்ந்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ இப்போ ஒண்ணுமே இல்லடா, நீ இப்போ ஒரு குப்படான்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க ஏ ஜாவோ சென் உன்னை இப்ப பாக்குறப்ப நீ நல்ல நிலைமையில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு ஹீரோ சொல்லவும் யாரா நீ எங்க இருந்துடா வந்தன்னு அவன் சொல்லிட்டு இருக்க ஏ ஜாவோ சென் நீ திருப்பி பயப்படி ஆயிட்டு இவனுங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க விரும்புறியாடான்னு ஹீரோ கேட்க நான் சொல்லிட்டு இருக்கிறப்பவே டக்குன்னு ஒருத்தன் அடிச்சிடறான். யாரா நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய விஷயத்துல தலையிடுவ, உன்னுடைய உயிரை நினைச்சு உனக்கு கவலை இல்லையாடா, நீ சாவ கூடாதுன்னு நினைச்சேன்னா சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போடா நான் சொல்லிட்டு இருக்க நான் எல்லா நேரத்திலயும் இவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னால ஒண்ணும் முடியலையே, அது மட்டும் இல்லாம என்னுடைய மெரிடியன் வேற டேமேஜ் ஆயிடுச்சு, யாராலையும் எனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, இன்னும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எவனா வருவான்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா, அப்படி எவனா வரான்டான்றத நான் பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு இருக்க மத்தவங்க வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கலாம், ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்டான்னு ஹீரோ சொல்ல என்ன அவன் சொல்லிக்கிட்டு இருக்க இன்யாங் மெடிசன் டெக்னிக்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அதுல இருந்து ஊசி அனுப்பி அவனை அடிச்சுட்டு திருப்பி இன்னும் பல ஊசிகளை வர வச்சுக்கிட்டு ஹீரோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டக்குன்னு அவனுடைய உடம்ப சுத்தி அந்த ஊசிகளை அனுப்பி குத்திக்கிட்டு இருக்க அவனை சுத்தி என்னவோ பவர் வர ஆரம்பிக்க
ஆரம்பிக்கவும் அவனால அந்த ஊசியோடைய வலியை தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருக்க. இது எப்படி இவனால செய்ய முடிஞ்சிச்சு? இப்ப என்னால என்னுடைய மெரிடியனை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்க. இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் நான் என்னுடைய முழு சக்தியை காட்டவே இல்லை. இப்ப என்னுடைய திறமைய நீ பார்க்க தானே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்க்ரோல்ல இருக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுடைய நெத்தில கை வச்சுட்டு டக்குன்னு அவனுடைய நெஞ்சில் அடிக்கவும் அவனுக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவனுடைய உடம்பு சுத்தி பவர் வந்துகிட்டு இருக்க. ஓகே அவ்வளவுதான் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்க அவன் திருப்பி பயபடியா மாறிட்டு என்னுடைய சக்தி உண்மையிலே திருப்பி முழுசா வந்துருச்சு, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை எப்படி அவன் பண்ணான், மெடியன் டேமேஜ் ஆன மனுஷங்களால எப்படி அதுக்குள்ளார சரியாக முடியும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இந்த சின்ன வாண்டு தான் இதை எல்லாத்தையும் பண்ணான்னு நடுவுல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஹா என்னுடைய மெடியன் சரியாயிடுச்சு, 3 வருஷமா இந்த வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்த ஒரு வழியா எனக்கு இப்ப அது கிடைச்சிருச்சு. என்ன நீங்க பயங்கரமா கோபப்படுத்திட்டீங்கடா, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்றது உங்க யாருக்குமே தெரியாது, ஆனா போயிட்டு மத்தவங்க கிட்ட சொல்லுங்க நான் விட்டுட்டு போனதை திருப்பி எடுத்துக்கிட்டு போறதுக்காக நான் வருவேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பாட்ரிச்சா ஜாவோ நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் டக்குன்னு பவரை வர வச்சுக்கிட்டு சாவுடான்னு சொல்லிட்டு அடிக்கவும் அவனுக்கு 3 பேரும் பிளாட் ஆயிட்டு இருக்கானுங்க. அவன் இவனுங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டான், வா நம்ம இங்க இருந்து சீக்கிரமா ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து ஓட அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்து நான் திருப்பி பயப்படியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நீ திருப்பி பயப்படியே ஆயிட்டேன்னு நினைச்சேன்னா என் கூட வா போலான்னு ஹீரோ சொல்லவும் என்னுடைய உயிரை நீ காப்பாத்தி இருந்தாலும் நீ வெறும் நான் ரிலிமில் தான் இருக்க, அதனால நீ சொல்ற ஆர்டர் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வாய்ப்பே இல்லடா, அது மட்டும் இல்லாம நான் உன்னை சாவடிக்கிறதுக்கு கூட தயங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பவரை வச்சுக்கிட்டு இருக்க. உன்னால முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோட வெளியில வர வைக்கவும் என்னது சோட இன்டென்ட்டா, இவன் பாக்குறதுக்கு நான் ரிலிமில் தான் இருக்கிற மாதிரி தெரியறான், அப்புறம் எப்படி இவனால சோட இன்டென்ட்டை யூஸ் பண்ண முடியுதுன்னு தெரியலைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய மெடியன் டேமேஜ் ஆனதையே நான் ஈஸியா சரி பண்ணிட்டேன், அப்புறம் என்னால செய்ய முடியாததுன்னு ஏதாவது இந்த உலகத்துல இருக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கிட்டு முட்டி போடுறான்னு சொல்லவும் அவனும் முட்டி போட்டுக்கிட்டு சாவோ சென்னுவாங்கள மதிக்கிறேன் எங் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா ரொம்ப நல்லது, நீ சீக்கிரமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அதுக்கப்புறம் எனக்கு உன்னை பத்தி எந்த ஒரு கவலை இல்லை, நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறியா போய் எடுத்துக்கிடான்னு ஹீரோ சொல்லவும் எங் மாஸ்டர் உத்தரவு போடுங்க நான் அதை சரியா செய்யறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பேப்பர்ல இருக்கிறத ஒழுங்கா படிச்சு பார்த்துட்டு இதுல இருக்கிற மாதிரியே நீ பண்ணா போதுண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேப்பரை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பவும் ஸ்வாட் இன்டென்ட் வெப்பன் இருக்கிற 10 பாக்ஸுங்க இருக்கு, அது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு போயிட்டு குயின் ஃபேமிலி கிட்ட கொடுத்தாகணும், என்னை பத்தின விஷயத்த நீங்க அவங்க கிட்ட சொல்லவே கூடாது, என்னை பத்தி மட்டும் நீ அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா, நான் உன்னை கண்டிப்பா சாவடிச்சிருவேன், அதனால குயின் ஃபேமிலிக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ பார்த்தனா கூட யாரோ மாதிரி தான் நடந்துக்கணும், இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ கவனமா ஞாபகத்துல வச்சுக்கடான்னு அந்த பேப்பர்ல எழுதி இருக்க. என்னது குயின் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.